ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார். டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யார்? இங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார்? செக் பண்ண வேண்டியது டைரக்டரு, மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்கள் மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க? தந்தை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேரத்து வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு, திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது. உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்காரணும். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க, ஏதாவது சூடாக செய்திகள் இருப்பான்னு. ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணும், நம்ம அப்படின்னால ஒன்றும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை, அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்டவங்க ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்லை. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார், தயவுசெய்து மேடைக்கு வாங்க. இந்த பிஆர்ஓ யார்? ஏங்க வாங்க வாங்க, பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால். ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார் சார். டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யார்? இங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார்? செக் பண்ண வேண்டியது டைரக்டரு, மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்கள் மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க? சாரி, ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்போ என்ன சார் இல்லை, தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியுது. இல்லை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்கள் போடாமல் விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சாரி கேட்டுக்கிறேன். ஓகே. இதை நீங்கள் பேட்டியில் சொல்லுங்க. பயிர் விட்டுட்டோம், அதனால் தயவுசெய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லிடுங்க. தமிழில் போட்டுரு. கன்னடத்தில் போட்டால் எங்களுக்கு தெரியாது. ஓகே. இல்லை, எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லணும் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தார். சரி, அவர் நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன பார்த்துட்டு போயிட்டார். அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே. இல்லை, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள், எல்லாரை பற்றி சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்ல அரவிந்த் ராஜ் அவர்கள். ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அந்த டைம், அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன், ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு படிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு. இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா, கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க அறிவினால் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீகார்டிங் கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ண அதோட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு காமெடி சீன், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸும் போட்டுருங்கன்னா, என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு
அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல கண்ணாபண்ணன்னு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலை. டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. நல்லா அழகாக இருக்காங்க, படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. அம்மா நல்லா வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்கீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சார். நீங்கள் அடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகைலாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோசை தினம் பேசிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்ல வரைக்கும் அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 தொழில் குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது, முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது, எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தான் பேச போகிறோம், அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறலாம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி. செலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கு பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சை முத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்குறோம் நல்லா. ஆனால் இந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அதில் இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில், பிக் பாஸ். என்ன அவ்வளோ பையன் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளை போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, இங்கே போகிறா என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும்டா சாமிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு நான் நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லோரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா,
இப்போது அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து. அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு முன்னால் இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்கள். யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா. இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்கள் மனசுக்கு. 1,04,000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு. அந்த மாதிரி இது ஒன்று தான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லலை. மற்றவங்களாம் இதுக்கு பின்னால் பெரிய லிஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்காக உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும். கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஆகையால் அத்தனை பேருக்கும் என் நன்றி தெரிவித்துக்குள்ள. அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது இதை வந்து சார். ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னிடம் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து போட்டுக்கணும். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் பாண்டுறேன். வாங்க, முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்டில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாக எனக்குலாம் நல்லா பசி. ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டார் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயெல்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க நல்ல மனசுக்கு அந்த படம் சூப்பராக ஓட போகுது. ஆக்சுவலாக தேங்க்ஸ். அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம். டான்ஸோடு தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேரரசு சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். ஆக்சுவலாக சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா ஜிம்கானா ஐலஸா லாலாக்கு டோல் டப்பிமா சார், ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பகிர் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக வினோதினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம். ஜார்ஜ் அண்ணன் கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணன் நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசா ராஜ்குமார் நம்ம காமராஜ் அண்ணன் ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம்.
நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் சின்ராயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக, நான் சொல்லிட்டுமாண்ணே. பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ளை வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு, விக்கி பிரதர். நல்லா பலத்த கரோஷம் கொடுங்க இருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டாக 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு, சைந்தவி பாப்பா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க செல்லக்குட்டி, சூப்பராக பண்ணியிருக்கேன். வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா ஏதாவது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா திலைண்ண வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதுன விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. என்ன ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேஷன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்லுவாங்கண்ணா. அந்த வரிகள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. பொடு ஆன அடிய போல திரசங்கள் ஆயிரும், ஓட்ட ஓடிய போல ஓட்டடைகள்லாம் கொடி கொம்புல போலத்தா போல் கொடி திராட்சி ஆயிரும், வாயில போலத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா. ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா. பொடு வந்தானா வந்தானோ வந்தா ஜன குந்தனோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ. அட அபியோர சபையில் இருக்கும் வாலிபர் எண்ணில் நிறைந்தவர் இலக்கணம் படித்தார், தாடி மீச வளர்ந்தவர் பேரம் பேத்தி எடுத்தவர் சதுரவட்ட ஆனவர் அரியாசிறு நானுங்கோ. அட அரியாசிறுவன் நானுங்கோ. எங்கட வந்த மந்தி தள்ளுக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு நான் பவர் மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது சவுரு எடுத்த விட்டு நவுரு ஐசாலங்கடி மெட்டு தானுங்கோ. கில்லடி ஸ்ரீகாந்த் அண்ணே பைசா கோரு மெட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டில் கல்நகர் 2 பரோட்டா ரொட்டி முட்டிக்கு தட்டி கையாங்காலையும் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி ஐசாலங்கடி மெட்டு தானுங்கோ. கிளடி பழனி பிரகாஷ் பைசாக்கு ஒரு மெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாட்டுகள் இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பழனி பிரகாஷ் பாட போறான்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து இந்த படத்துல வந்து குழந்தை சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடிச்சு பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினைச்சோம், டேரக்டர் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் படத்தை கரகோஷம் கொடுங்க. அண்ட் பழனி பிரகாஷ் அண்ணா சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறாரு. பாண்டுரங்கன் அந்த மனைவி இங்கே வந்திருக்காங்க, அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினாண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்தில், வேற லெவல்ண்ணே. தேங்க்யூண்ணே. இப்போ மாலை 2 பேரும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். மாலை நீங்கள் போடுங்க.
கச்சேரி ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீகாந்த் சார். சார் நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் சார். நல்ல பலத்த கரகோஷம். வா 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 வா. அண்ணனுக்கு ஒரு இதுக்கு தனியா வர பார்ட்டி வைப்பார் அண்ணன். ஆனா இங்க சண்டே வரேண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. அக்கா இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. ஸோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லிட்டு எல்லமலை இறை வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி 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 ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.